இதிகாசத்தில் கணிதறிவியலா, இல்லை கணிதறிவியலில் இதிகாசமா? இது எல்லோர் மனதிலும் எக்காலத்திலும் நிலைத்திருக்கும் வினா. இந்த வினாவிற்கான விடை தேடி பயணிக்கிறது இந்த இதிகாச கணித அறிவியல். ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் கருவாக உருவாகி வளரும் போதே கற்றுக்கொள்ளும் என்பதை இன்றைய நவீன அறிவியல் இப்போதுதான் நிரூபித்துள்ளது. ஆனால் இக்கருத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மகாபாரதத்தில் தாயில் கருவில் இருந்த போதே அபிமன்யு சக்கரவியூகம் பற்றி கற்றுக்கொண்டதை இதிகாசத்தின் வழி காண்போம். சுவாமி, என்ன இது? என்றும் இல்லாமல் இன்று தங்களின் திருமுகம் பூரிப்பில் திளைத்திருப்பது போல தெரிகிறது. ஆம், இருக்காதா? இன்னும் சில தினங்களில் என் மைந்தனை காணப் போகிறேன் அல்லவா? அந்த ஆனந்த களிப்பு தான். களிப்பு நிறைந்த காலத்திலும் காண்டீபத்துடன் காட்சி தருகிறீர்களே, இது போர்க்களமா அல்லது அரண்மனையா சுவாமி? என்னை இப்படி கேட்டுவிட்டாய் சுபத்திரை. காண்டீபன் கையில் காண்டீபம் இல்லை என்றால் நன்றாகவா இருக்கும்? அது மட்டுமா, எனக்கு பிறக்க போகும் மைந்தனுக்கும் போர் கலைகளை பற்றி கற்றுத்தருவது தந்தையாக எனது கடமை அல்லவா? அதற்கு கருவில் உள்ள சிசுவுக்கும் போர் கலைகளை பற்றி கற்றுத்தரப்போகிறீர்களா? ஆம், அதில் என்ன சந்தேகம்? சந்திரகுல வாரிசு சகல கலைகளிலும் தேர்ந்தவனாக இருப்பதே சாலச் சிறந்ததல்லவா? 2 முறை சக்கரவியூகத்தை உடைத்து வெற்றி வாகை சூடியவர் அல்லவா தாங்கள்? ஆம், இந்த விஜயனின் மைந்தன் போர் கலைகளில் அடங்கி இருக்கும் சகல வியூகங்களையும் அறிந்து வெற்றி வீரனாக திகழ்ந்து சந்திரகுலத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பது தந்தையாகினது அவ்வாறு. வியூகங்களிலே கடுமையானதான சக்கர வியூகத்தை உடைக்கும் ரகசியத்தை கூறுகிறேன் கேள். 7 ஆரங்களான சக்கர வியூகத்திற்குள் பிரவேசித்த மார்க்கமாக வெளியே வருவதென்பது இயலாது. சக்கர வியூகத்தை உடைத்து வெளியே ஒரு மார்க்கத்தை கூறுகிறேன் கேள். பார்த்தா, யாரிடம் எதை கேட்க சொல்கிறார்? ஓ, நித்திரை செய்து கொண்டே உன் யூக வித்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாளா சுபத்திரை? என்ன, உறங்கி விட்டாளா? இதுவரை உம்மென்று குரல் கொடுத்து கொண்டிருந்தாளே. அது சுபத்திரை அல்ல அர்ச்சுனா, அவள் கருவில் வளரும் உனது குழந்தைதான். பிள்ளை பிறப்பதற்கு முன்பே சக்கரவேகத்தை பற்றி போதிக்க ஆரம்பித்து விட்டாயே. காலம் இருக்கின்ற ஏராளம் உன் மகனுக்கு வித்தைகளை கற்றுத்தர. தனஜயா, உன் தனையன் வில்வித்தையில் உன்னையே மிஞ்சிடுவான். வா, கவலைப்படாதே, செல்வோம். இழந்ததை மீட்டிட சூழ்ச்சிகள் அனைத்தும் தன்னிலை அழிய கவ்விய சூதும் காணாமல் கரைந்திட சபதம் நிறைவேற சத்திரியர்களின் சாகச பயணமாய் ஆரம்பமானது குருக்ஷேத்திரம். போர் ஆரம்பித்து 12ஆம் நாள் போர்க்கள பாசறையில். குருவே, 12 நாட்கள் போர் நடந்தும் போரில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. பாண்டவர்களும் நம்மால் வெல்ல முடியவில்லை. நாம் வெற்றி பெற தாங்கள் தான் புதியுத்தியை கூற வேண்டும். அது எப்படி இருக்கும் மருமகனே? பாலுக்கு பூனையை பாதுகாப்பாக வைத்தது போல் படைக்கு துரோணரை தளபதியாக்கிய பிறகு நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? சேனாதிபதியாகிய தாங்கள் கௌரவர்களாகிய எங்கள் கௌரவத்தை காப்பாற்றுங்கள். தோல்வியை சுமந்து சுமந்து துவண்டு கிடக்கும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தாருங்கள் குருவே. துச்சாதனா, அதற்கு என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. தர்மனை சிறைப்பிடித்தால் மட்டுமே பாண்டவர் படையை நிலைகுலையச் செய்யலாம். அதற்கு நாம் சக்கர வியூகம் அமைப்பதே நல்ல பலனை தரும். துரியோதனா, சக்கர வியூகமா? ஆமாம், குருவாக தாங்கள் கூறுவதும் சரியான யோசனை தான். போர்க்களத்தில் தளபதிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வியூகம் அமைப்பார்கள். அதில் மிகவும் கடினமானதும் முக்கியமானதும் இந்த சக்கர வியூகம் தான். இந்த சக்கர வியூகத்தில் கணிதமும் அறிவியலும் இருக்கிறது. இந்த 2 ஞானமும் அறிந்தவரால் மட்டுமே சக்கர வியூகத்தை உடைக்க முடியும். இந்த சக்கர வியூகத்தை உடைக்க தெரிந்த மிகச்சிலரில் நானும் ஒருவன். இதில் பார்த்திறமை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. சக்கரவேகத்தை உடைத்து தன் அண்ணன்களை காக்க பாண்டவர்கள் வருவார்களே. சரியாக கூறினீர்கள் மாமா. அதற்கு நாம் என்ன செய்வது? ஜெயத்ரதா, நீ வரம் ஒன்றை வாங்கினாய் அல்லவா? அதை நாளை யுத்தத்தில் பயன்படுத்து. ஆமாம் துரியோதனா, மகாதேவரிடம் பெற்ற அந்த வரத்தை பயன்படுத்தி போரின் 13ஆம் நாளான நாளை யுத்தத்தில் பாண்டவர்களோடு போர் செய்து அவர்களை சக்கர வியூகத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்க செய்து விடுகிறேன். துரியோதனா, நாளை போர் தொடங்கியதும் அர்ஜுனனை திசை திருப்பி சமசப்தர்களுடன் போர் செய்து
வேறொரு திசைக்கு இழுத்து சென்று விட செய்வோமா? நீ சொல்வதும் சரியான யோசனை தான் அஸ்வத்தாமா. இந்த திட்டத்தை வைத்து நாளை போரில் நாம் வெற்றி பெறுவோம். அந்த சிறுபயல் அபிமன்யுவை பொடு செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மருமகன்களை துரோணர் தலைமையில் நாம் தீட்டிய திட்டங்களை நாளை போர்க்களத்தில் பிரயோகித்து வெற்றி வாகை சூடுவோம். குருவாக கௌரவர்களை காக்க வந்த சேனாநாயகன் துரோணர் வாழ்க வாழ்க! தனுவித்தக ஆச்சாரியர் வாழ்க வாழ்க! அனைவரும் செல்கின்றனர். அடுத்த நாள் போர் தொடங்குகிறது. தங்களின் திட்டத்தை செயல்படுத்த தயாராகின்றனர். சக்கரவியூகத்தில் மிகப்பெரிய கணிதம் ஒன்று புதைந்துள்ளது. சக்கரவியூகம் மொத்தம் 7 அடுக்குகளால் அமைக்கப்பட்டிருக்கும். அதனை உடைக்கச் செல்லும் ஒருவன் 1/7 பங்கு என்ற அளவீட்டை கணக்கிட வேண்டும். இதுதான் தந்திரம். மேலும் ஒவ்வொரு அடுக்கையும் கடக்கும் போது ஓர் எண்ணை அதிகரிக்க வேண்டும். இறுதியாக கடைசி சக்கரத்தில் நுழையும் போது 7 மடங்கு ஆற்றலுடன் போர் புரிய வேண்டும். அப்பொழுதுதான் சக்கரவியூகத்தை உடைக்க இயலும். இந்த கணிதத்தை நன்கு அறிந்திருந்தால் மட்டுமே இதை முறியடித்து வெளியே வர முடியும். வெளியே வரும் யூகத்தை அறியாத அபிமன்யு உள்ளே நுழைகிறான். போர்க்களம். அதோ அங்கே பாரு பீமா, சக்கரவியூகம். நிலைமை சமாளித்து சக்கரவியூகத்தை உடைப்பதற்கு சரியானவர் தேவை. நான் இருக்கிறேன் பெரியப்பா. இனியும் தாமதம் வேண்டாம். நம் படைகள் சேதமாகிக் கொண்டிருக்கின்றன. என்னை சிறியவன் என்று நினைக்காதீர்கள். நான் வருகிறேன். என் தாயின் கருவறையில் வசிக்கும் பொழுதே சக்கரவியூகத்தின் உள்ளே செல்லும் மார்க்கத்தை அறிந்தவனாயிற்றே. சரி, உள்ளே செல். நானும் பீமனவன் பின்னால் இருந்து உனக்கு உதவுகிறோம். எங்கே செல்கிறீர்கள் இருவரும் என்னை தாண்டி? பெரும் பலசாலி பீமா, என்னை தடுத்து நிறுத்தி விடுவாயா? என் கதாயுதத்தினால் உயிர் துறக்கப் போகிறாயா ஜெயத்ரதா? உன் கதாயத்தினால் மட்டுமல்ல, பெரும் மழையே பெயர்த்து வீசினாலும் இன்று ஜெயத்ரதனை வீழ்த்த முடியாது. மகாதேவர் வரத்தை பிராப்தமாய் பெற்றேன். இன்று பாண்டவ சேனை கடலென திரண்டாலும் தடுப்பேன். வழிவிடு ஜெயத்ரதா. அபிமன்யுவை தடுக்க வேண்டும். என்னை தாண்டி எப்படி செல்கிறீர்கள் என்பதை நானும் காணப் போகிறேன். அண்ணா, அபிமன்யுவை சூழ்ச்சி செய்து சக்கரவியூகத்திற்குள் அழைத்து செல்கின்றனர். மகனே அபிமன்யு, வியூகம் விட்டு வெளியே வா. வந்துவிடு மகனே, வந்துவிடு. அவர்கள் நீ வதைப்பதற்காக சூழ்ச்சி செய்கின்றனர். வந்துவிடு மகனே. தந்தையின் குருவுக்கு தனையனின் வணக்கம். அர்ஜுனனின் மகன் அமரனாக வாழட்டும். குருவே, ஆரம்பிக்கலாமா? ஆசை சிறுவனே, காண்டீப்பன் கண்மணி, வேண்டாம். சக்கரவியூகத்தை உன்னால் சமாளிக்க முடியாது. தாங்கள் அமைத்த சக்கரவியூகத்தை தாங்களே புகழ்ந்து பாடுவதா? ஆச்சாரியர் அவர்களே, இது அழகா இல்லை. சக்கரவியூகத்தின் சக்தியை சாதித்து காட்டுங்கள். குழந்தாய், சக்கரவியூகம் ஒரு பயங்கர படுகொலி. அதில் தாங்கள் விழாமல் இருந்தால் போதும். மனம் கேட்கவில்லை. காண்டீபனுக்காக உன்மேல் கருணை காட்டுகிறேன். யுத்த களத்தில் கருணை காட்டுவது துக்க வீட்டில் சிரித்து மகிழ்வது போல் ஆச்சாரியர் அவர்களே. இப்படி எல்லாம் பேசி வஞ்சகமாய் என்னை வெளியேற்றி வெற்றி சங்கு வெகு சுலபமாய் ஊதிவிடலாம் என்று நினைக்கிறீர்களா? நான் வெற்றி சங்கை ஊதும் போது அதில் உன் மரண கீதமும் கலக்க வேண்டுமா என்பதுதான் என் கவலை. வேண்டாத இடத்தில் பெருந்தன்மை துரோணரே. சகுனி, நிறுத்துங்கள் உங்கள் பேச்சை. அபிமன்யுவை நோக்கி உங்கள் அம்பை செலுத்துங்கள். பார்த்தீர்களா அண்ணா, புலிகள் நிறைந்த கூட்டத்தின் நடுவே சுண்டெலி ஒன்று வழி தேடி வந்துள்ளது. கீழி கொண்டவனாகவே தோன்றுகிறான். எலி என்று தாம் கூறி என்னை வதைக்க கிளியோடு வந்ததுதான் இந்த பெரும் புலிப்படையோ? பாலகனே, விழும்போதும் வீரவசனம் பேசினால் உன் மரண வேதனை நீளும் பாலகா. என்னுடைய மரணமானது நீளுமானால் தம் சேனையின் பலமானது குறைந்து போகும். எனது அஸ்திரங்களே எனது சுவாசம். என் தலை சாயாமல் எம்மில் உயிர் இருக்கும் வரை தம்மை சாய்க்க என் அஸ்திரம் சீரிப்பாயும். அஸ்திரம் மேந்துங்கள் அனைவரும். முதல் கரை தடுக்கும் துணிவு யாருக்கு உள்ளது? ஆணவம் வேண்டாம். இன்றைய போரில் வீழப்போவது யார் என்பதை நான் நன்கு அறிவேன் பாலகா. நீ இந்த யுத்தத்தில் இறக்கப் போவது நீ ஆவாய். ஆம்.
இதிகாசங்களின் ஒவ்வொரு கதையிலும் இன்றைய அறிவியலும் கணிதமும் ஆழப் புதைந்துள்ளது. அதற்கு சான்றுதான் சக்கரவியூகம். நமது வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு பயணமும் சக்கரவியூகம்தான்.